வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி விலாக் பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணரை எப்படி அலங்கரித்து எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்றது சிம்பிளான விலாக் தான். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ராதை வச்சு இந்த வாட்டி கும்பிட்ருக்கோம். எப்போவுமே குட்டி குட்டி கிருஷ்ணர் வச்சு தான் கும்பிடுவேன். இந்த வருஷம் கிருஷ்ணர் ராதை, அதாவது பித்தளையில் நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி, செமையாக தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்க சிலையெல்லாம் வச்சு சூப்பராக இன்றைக்கி கும்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் போயிட்டு ஒரு 10:30 போல் மார்க்கெட் போயிட்டு கிருஷ்ணனுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, தோரணம், அந்த பூஜை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு ஈவினிங் 3 o'clock போல் பார்த்திங்கன்னா சரியான மழை. ஒரு 1 hour கிட்ட நல்ல மழை பெஞ்சிருந்தது. ஒரு 1.5 பக்கம் இருக்கும், பயங்கர மழை. ஸோ அந்த மழையை பார்த்து கொண்டாந்து ரசிச்சுட்டு வாங்கிட்டு வந்த தோரணம்லாம் வாசப்படியில் இந்த மாதிரி கட்டிட்டேன். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த மல்லிப்பூ மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு காலையில் மார்க்கெட் போய்ட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா பூவும் வாங்கிட்டு வந்தாச்சு. சாமந்தி, அதுக்கப்புறம் ரோஜா, இது ரெண்டுமே தனித்தனி கவரில் வாங்கி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு கதம்ப மாதிரி எல்லா பூவும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டிட்டு ஒரு மாலை மாதிரி போட்டுடலான்னு பிளான் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் சாமந்தியும் ரோஜா மட்டும் தான் கிடச்சிது. அதனால் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட்டிடலான்னு சொல்லிட்டு சாமந்தி தனியாக, ரோஸ் தனியாக வாங்கிட்டு வந்தோம். இதில் நிறைய பூவில் அந்த சாமந்தியில் காம்பு இல்லை. ஸோ எது காம்பு இருக்கோ அதை மட்டும் கட்டிட்டு மற்றதெல்லாம் பூஜை மேலே, சாமி மேலே போடுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக ரோஜா சாமந்தி, ரோஜா சாமந்தி அந்த மாதிரி கட்டிட்டு ஒரு 2.25 முழத்துக்கு வந்தது. ஸோ அதை கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் சொன்ன சிலை இது தான். அதாவது பித்தளையில் நல்ல ஹெவி வெயிட், செம வெயிட்டாக இருக்கும், நல்ல அழகான சிலை. ஸோ இதை வச்சு தான் சாமி இன்றைக்கி நான் கும்பிட போகிறேன். ஃபஸ்ட் அபிஷேகம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வெறும் வாட்டரில் எல்லா கிருஷ்ணர், இது மாதிரி குட்டி குட்டி கிருஷ்ணர், இந்த குட்டி குட்டி கிருஷ்ணர்லாம் நான் யூஸ்வலாக வச்சு நான் சாமி கும்பிட்றது. இந்த சிலை மட்டும்தான் இந்த வருஷம் வச்சு சாமி கும்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தோம். இந்த அழகான கிருஷ்ண ராதைக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிடலாம். ஆக்சுவலி பால், தயிர், அதுக்கப்புறம் சந்தனம், இது எல்லாமே பண்ணணுன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் இல்லாத காரணத்தினால சரி நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி எல்லா சிலைகளையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பன்னீர் ஊற்றி வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த குட்டி குட்டி சிலை ரொம்ப 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 அழகாக இருக்கும். இது ரேடியம், இந்த 2 இலையில் இருக்குது பார்த்திங்களா, குட்டி கிருஷ்ணனை ரேடியம் கலரில் நைட் உங்களுக்கு லைட் எரியிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இது பன்னீர் ஊற்றி இதில் மேலே சாமி மேலே லைட்டாக ஜவ்வாது ஸ்ப்ரே ஜவ்வாது மேலே பூசிட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது சாமி நல்லா கம நல்லா வாசனையாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பூஜை ரூமும் சரி, பன்னீர் மூலமாக இந்த மாதிரி சாமி வாஷ் பண்ணிவிட்டு அங்கே வைக்கும் போது பூஜை ரூமும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா க்ளீனான ஒரு டவலை வச்சு அந்த சாமி மேலே இருக்க அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரில் நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி அங்கே அலங்கரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கிருஷ்ணரையும் நல்லா துணியை வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த குட்டி கிருஷ்ணரையும் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். என்னோடய பையனும் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணார், நானும் துடைக்கிறேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சுவாமிக்கு பொட்டு வச்சிடலாம். நான் எப்போவுமே சில பேர் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க, நான் சந்தனம் தான் எனக்கு வைக்க பிடிக்கும். அதனால் சந்தனத்தில் லைட்டாக ஜவ்வாது கலந்துட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெத்தியில், கையில், காலில், அந்த மாலையில், அது எல்லாத்துலேயும் சந்தன பொட்டு வச்சுட்டு அது மேலே இந்த டார்க்கான மெரூன் குங்குமம் வச்சா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த குங்குமம் வச்சிடலாம். ஸோ நெத்தியில் வைக்கிறது தான் நல்லா டார்க்காக நல்லா அந்த எப்போவுமே பொட்டு வைக்கும் போது சந்தனம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் குங்குமம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதனால் ராதைக்கும் இந்த மாதிரி குங்குமம் போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ குங்குமம் போட்டு வச்ச உடனே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி கிருஷ்ணர் அது எல்லாத்துக்குமே சந்தனம் போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்குமம் வச்சிடலாம். இந்த இலையில் இருக்க கிருஷ்ணர் தான் சொன்னேன். இது ஏதோ கோயிலுக்கு போகும்போது அங்கே விற்றுட்டு இருந்தாங்க, அதுதான் வாங்கிட்டு வந்தோம். இந்த கிருஷ்ணர் என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊஞ்சலில் இருக்கிறதுனால ஒரு குட்டி பாப்பா ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லா சாமிக்கும் குங்குமம் வச்சாச்சு, இவருக்கும் குங்குமம் போட்டு வச்சாச்சு. ஸோ சாமி பொட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம கட்டின இப்போது கிருஷ்ண ராதை வைக்கிறதுக்காக மணக்கட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மணக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயும் 4 பக்கமும் குட்டி குட்டியாக பொட்டு வச்சுட்டு நடுவுலேயும் சந்தன பொட்டு வச்சுக்கலாம். இந்த மணக்கட்டை பார்த்திங்கன்னா பிள்ளையார் சக்திக்கும் சரி, கிருஷ்ண ஜெயந்திக்கும் சரி, எந்த சாமி கும்பிட்றது இருந்தாலும் நாங்கள் இந்த மணக்கட்டை எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ பழம்லாம் கூட எல்லாமே, அதாவது கலந்த பழம் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி காலையில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாமே வாஷ் பண்ணி அதுவும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நடுவில் இந்த மனையில் நடுவில் கிருஷ்ணரை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன
சிம்பிளான கோலம் போட்டலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டிருந்தேன். ஆக்சுவலி அரிசி மாவில் தான் கோலம் போடணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் சரி டக்குன்னு வந்து சாக் பீஸ் டைம் ஆகுதுன்னு சொல்லி சாக் பீஸ்லேயே போட்டுட்டேன். அரிசி மாவு ஊற வச்சு, அதாவது அரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சி அதில் போட்டோம்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சுவாமி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோலம் போட்டால் அதில் இன்னும் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதனால் நடுவில் வந்து சின்ன தாமரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டுட்டு சைடில் வந்து லைட்டாக பார்டர் மாதிரி சைட்லேயும் வந்து ஒரு சின்னதாக கோலம் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டேன். இப்போ நம்மளோட அந்த ஹெவியான கிருஷ்ண ராதையை தூக்கி அந்த சென்டரில் இருக்க அந்த தாமரை மேலே வச்சிடலாம். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க சாமி. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு இந்த இலையில் இருக்க கிருஷ்ணரையும், அந்த சைடு அந்த இலையில் இருக்க அந்த கிருஷ்ணரையும் வச்சாச்சு. நடுவில் ரெண்டு குட்டி குட்டி கிருஷ்ணரை வச்சாச்சு. அந்த ஊஞ்சலில் இருக்க கிருஷ்ணரை இந்த சைடு வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட கிருஷ்ணர் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கட்டின பூ வந்து சுவாமிக்கு போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எந்த கலரில் இருக்கோ அதே மாதிரி பூவும் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தேன், அதையும் வந்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி குட்டி சிலைக்கு வீட்டில் கட்டின, அதாவது எங்கள் வீட்டில் புத ஜாதி பூ மல்லிப்பூ அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு கிருஷ்ணருக்கு ஒன்று வச்சாச்சு. ஸோ இந்த கிருஷ்ணருக்கு ரோஸ் வந்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வரும்போது காலையில் மார்க்கெட் போய்ட்டு வரும்போது கட்டின மல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து சுவாமிக்கு போடலான்னு சொல்லிட்டு மல்லிப்பூவும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து நம்ம கிருஷ்ண ராதைக்கு அழகாக போட்டு விட்டுடலாம். இது வந்து மேலே போடுறதுனால சரிஞ்சு விழுது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து அதை வந்து நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஜுவல்ஸும் வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் பூத்த பன்னீர் பூ, அதாவது ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் வந்து வச்சிடலாம். ஸோ ஃபைனலாக எங்கள் வீட்டு கிருஷ்ண ராதை ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து பட்டர் வச்சுக்கலாம். சுவாமிக்கு நைவேத்தியம். இன்னொரு கப்பில் வந்து தயிர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பால். நெக்ஸ்ட்டு வீட்டில் செஞ்ச டேஸ்டியான நல்லா சூப்பரான ரவா கேசரி. வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். இது என்னோடய மாமியார் ஸ்பெஷல். மாமியார் செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சுவாமிக்கு ரவா கேசரி, நிறைய முந்திரி பருப்பு இருக்க மாதிரி ரவா கேசரி வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிடலாம். இப்போ வந்து விளக்கும் சுவாமிக்கு ஏற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸில் இருக்க அந்த விளக்கு. இதில் வந்து நம்ம நெய்யும் ஊற்றி ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா அந்த பஞ்சு தீபம் எண்ணெய் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை ஊற்றி இந்த மாதிரி பஞ்சு திரி போட்டால் நின்று எரியும். அதனால் பஞ்சு திரி போட்டு இந்த மாதிரி அஞ்சு விளக்கில், அதாவது 5 திரி போட்டு ஏற்றிருக்கேன். ஸோ கூட வந்து ஊதுவத்தியும் ஏற்றி வச்சு சுவாமிக்கு காட்டிடலாம். ஸோ இப்போ வந்து சாம்பிராணி புகை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு காஞ்ச கொட்டாங்குச்சி எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ்வில், உங்களுக்கு சாம்பிராணி புகை எப்படி போடணும், இன்ஸ்டண்ட்டாக எப்படி போடணும் அப்படின்றது ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த காஞ்ச கொட்டாங்குச்சி எடுத்து இந்த மாதிரி இடுக்கியில் பிடிச்சி 4 பக்கமும், அதாவது நான் ரொட்டேட் பண்ணி காட்டுற மாதிரி நல்ல 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா எரியிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எதில் வந்து பற்ற வைப்போமோ அந்த மாதிரி ஒரு பெரிய இதில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நெருப்பு வந்து உண்டாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சாம்பிராணி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சுவாமி காட்டும் போது ரொம்ப வீடி நல்ல மனமாக சூப்பராக இருக்கும். எந்த சுவாமி கும்பிட்டாலுமே நாங்கள் யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல நாள் அன்னைக்கு சுவாமிக்கு இந்த மாதிரி சாம்பிராணி புகை போட்டுட்டு எல்லாமே படையெல்லாம் வச்சு சுவாமி கும்பிட்டாச்சு. ஸோ கற்பூரம்லாம் ஏற்றி தேங்காய் உடைச்சி சுவாமி வந்து கும்பிட்டாச்சு. இது வந்து முறுக்கு, சீடை இது எல்லாமே வந்து கடையில் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் வந்து பால், தயிர், வெண்ணெய், பழங்கள், தேங்காய் உடைச்சி எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணிவிட்டு எல்லாமே சாமிக்கு படைச்சிட்டு அழகாக வந்து சுவாமி வந்து கும்பிட்டாச்சு. ஸோ ஒருத்தராக வந்து தீபாரதனை காட்டினோம். ஸோ சுவாமி பாருங்கள் ஃபைனலாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் இந்த கிருஷ்ண ராதை முகம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அதுவும் அந்த சிங்கிள் ஜுவல்ஸ்லாம் போட்டு அந்த பூலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக என்னோடய பசங்களுக்கு 2 பசங்களுக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.